வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மத அல்லது இன வெறுப்பை தூண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அமைச்சர் கோவிந்த் சிங் மீண்டும் வலியுறுத்து. மத அல்லது இன வெறுப்பை தூண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இவ்விவகாரம் கடந்த மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் எழுப்பப்பட்டதை கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். இனம் அல்லது மதம் தொடர்புடைய உணர்ச்சிகரமான விவகாரங்களை தூண்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் அன்றைய தினமே அரசாங்க பேச்சாளரான தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் ஓர் அறிக்கையை வெளியிட்டார். அவரின் அறிக்கை இவ்விவகாரத்தை உடனடியாக கையாள வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் வலியுறுத்தியதாக கோவிந்த் சிங் தெரிவித்தார். தவிர இச்சம்பவம் குறித்து போலீஸ் புகார்களும் செய்யப்பட்டன. சில நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருப்பதாக தம்மிடம் தகவல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இவ்வளவு நடந்தும் சில தரப்பினர் இவ்விவகாரத்தை மீண்டும் தூண்டி வருவதை காண முடிகிறது. இது நிலைமையை மேலும் சிக்கலாக்கி வருகிறது. எனவே இவ்விவகாரம் சங்கிலி தொடர் போன்று நீள்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. போலீஸ் துறையும் சட்டத்துறை தலைவரும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்த விரும்புவதாக கோவிந்த் சிங் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விவகாரங்களை கையாளுவதற்கும் சமாளிப்பதற்கும் சட்ட விதிகள் உள்ளன. ஆனால் அந்த சட்ட விதிகள் செயல்படுத்தப்படாவிட்டால் அவை இருப்பதில் அர்த்தம் இல்லை. இன மத விவகாரங்கள் தொடர்பான சர்ச்சையை தூண்டி வரும் நபர்களுக்கு எதிராக நடப்பு சட்டம் பாய வேண்டும். கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதன் மூலமே ஒரு தெளிவான செய்தியை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரிவிக்க முடியும் என்று கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். இஸ்லாத்தை இழிவுபடுத்தி காணொலி வெளியிட்டதற்காக விஜயன் சவரிமுத்து என்பவர் இன்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். தனியார் வானொலி நிலையத்தை சேர்ந்த அறிவிப்பாளர்கள் இந்துக்களுக்கு எதிராக சினமூட்டும் செயலில் ஈடுபட்டதால் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு இப்படியொரு காணொலியை வெளியிட்டு அது வைரலானதாக சமூக வலைதளத்தில் இன்று பதிவேற்றம் செய்துள்ள ஒரு காணொலியில் விஜயன் சவரிமுத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனினும் தம்முடைய செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாத்தை அவமதித்த குற்றத்திற்காக விஜயன் சவரிமுத்துவை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக இதற்கு முன்பு போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தடுப்பூசிகளால் ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு மற்றும் இறப்புகள் தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உலக சுகாதார நிறுவனமான WHO உட்பட 25 தரப்பினருக்கு எதிராக 60 மில்லியன் இழப்பீடு கோரி மலேசிய குழுவினர் இன்று தங்களை அடையாளம் கூறிக்கொண்டு ஒரு தரப்பினர் தொடுத்த வழக்கு கைவிடப்பட்டது. இவ்வழக்கு மீதான விசாரணை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜா அஹ்மத் மோசானுடின் ஷா ராஜா மோசான் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் வழக்கை மீட்டுக்கொள்ள முடிவு செய்ததை தொடர்ந்து அவர்கள் வழக்கு செலவு தொகையாக 8000 ரிங்கிட்டை பிரதிவாதிகளுக்கு செலுத்த வேண்டும் என்று நீதிபதி ராஜா அஹ்மத் உத்தரவிட்டார். அதேவேளையில் இவ்வழக்கை மீண்டும் தொடுப்பதற்கான வாய்ப்பையும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு நீதிபதி வழங்கினார். இவ்வழக்கு தொடர்பில் சில சட்ட உக்திகளை ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக தாங்கள் தொடுத்திருந்த இவ்வழக்கு மனுவை தற்காலிகமாக மீட்டுக் கொள்வதாக மலேசிய குழுவினர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜைனுடின் அபுபக்கர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உத்தேச நகர புதுப்பித்தல் சட்டத்தில் மலாய்க்காரர்களின் நலன் பாதிக்கப்படாது என்று கூறியிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வார்த்தைகளை நம்புவது கடினம் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள கம்போங் சுங்காய் பாரு நிலப்பிரச்சினையை அரசாங்கத்தினால் தீர்க்க இயலவில்லை. நிலைமை இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மலாய்க்காரர்களின் நலனை பாதிக்காது என்று அன்வார் எவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று துன் மகாதிர் வினவினார். நாட்டின் 2வது பிரதமர் அப்துல் ரசாக் சிந்தனையின்படி மலேசியாவில் ஒவ்வொரு நகரமும் அனைத்து இன மக்களாலும் நிரப்பப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட ஓர் இனத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்றும் விரும்பினார். ஆனால் உத்தேச நகர புதுப்பித்தல் சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படும் திட்டங்களில் பணக்காரர்களும் வர்த்தகர்கள் மட்டுமே நகரப் பகுதிகளில் வாழும் நிலை ஏற்படும். அந்த இடத்தில் மலாய்க்காரர்கள் இருப்பார்களா என்பது உறுதியாக தெரியவில்லை என்று துன் மகாதிர் குறிப்பிட்டார். அன்வார் எப்போதுமே பொய்யுரைப்பவர். வாயை திறந்தாலே பொய்தான். ஏற்கனவே என்னென்னவோ செய்துவிட்டார். நிறைய வாக்குறுதிகளையும் தந்துவிட்டார்.
ஆனால் அவற்றில் ஒன்று கூட அவர் செய்யவில்லை என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துன் மகாதிர் குற்றஞ்சாட்டினார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் மாசிமகம் உபயதாரின் மாசிமக திருவிழா மற்றும் ரத ஊர்வலம் வரும் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் மிக விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பத்துமலை திருத்தலத்தில் சுவாமி மண்டபத்தில் ஸ்ரீ கணேச பெருமாள் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளி மாலை மணி 6க்கு சிறப்பு பூஜைகளுடன் மங்கள வாத்தியங்களுடன் பத்துமலை திருத்தலத்தில் இருந்து கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலை நோக்கி புறப்படும். ரதம் பத்துமலை திருத்தலம், ஜலான் MRR2, ஜலான் ஸ்ரீ பத்து கேவ்ஸ், ஜலான் 46/19, ஜலான் செந்தூல், ஜலான் 6, ஜலான் இப்போ, ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான், ஜலான் ராஜா, ஜலான் பாசார் பசார், ஜலான் பத்தாலிங் மற்றும் ஜலான் துன் லீ ஆகிய சாலைகள் வழியாக தாய் கோவிலான ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலை சென்றடையும் என்று தேவஸ்தானத்தின் தலைவரும் மாசிமகம் உபயத்தார் நாட்டாண்மையும் அறங்காவலருமான தான் ஸ்ரீ டத்து டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். ரதம் திருவீதி உலா வைபவத்தில் பக்த பெருமக்கள் அனைவரும் தவறாது வருகை தந்து விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலையில் பினாங்கு பாலத்தில் இருந்து கடலில் விழுந்த ஆடவரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த ஆடவர் பினாங்கு தீவில் இருந்து பிறையை நோக்கி செல்லும் பினாங்கு பாலத்தின் 7.4வது கிலோமீட்டர் வழித்தடத்தில் கடலில் விழுந்ததாக பினாங்கு பாலத்தை நிர்வகித்து வரும் பிளாஸ் மலேசியா பிர்ஹாட் நிறுவனத்திடம் இருந்து தகவல் கிடைக்கப்பெற்றது. இத்தகவலை தொடர்ந்து அந்த நபரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசா முகமது தெரிவித்தார். கடல்சார் அமலாக்க பிரிவான மேரிடைம் உதவியுடன் தீயணைப்பு மீட்பு படையினர், பொது தற்காப்பு பிரிவினர் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பினாங்கு பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவின் பதிவின்படி இச்சம்பவம் காலை 6:14 மணியளவில் நிகழ்ந்தது. அந்த நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் பாலத்திலேயே கைவிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அப்துல் ரசாக் தெரிவித்தார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். பெண் நோயாளிகளிடம் சோதனை என்ற போர்வையில் அவர்களை ஆடை களைய செய்து வக்கிர செயலுடன் நடந்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ள அரசாங்க மருத்துவர் ஒருவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். 43 வயதுடைய அந்த மருத்துவருக்கு எதிராக நடைபெற்று வரும் புலன் விசாரணையில் அந்த மருத்துவரின் தடுப்பு காவல் இன்று மார்ச் 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அந்த மருத்துவரை விடுவித்த போலீசார் அவருக்கு எதிராக மாது ஒருவர் அளித்த 3வது புகாரின் அடிப்படையில் அந்த மருத்துவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பினாங்கு திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரசா முகமது தெரிவித்தார். அந்த மருத்துவருக்கு எதிராக பினாங்கில் 3 பெண்கள் புகார் அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.